போலி மருத்துவர் அளித்த சிகிச்சையால் திருவண்ணாமலையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மரணம் அடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் அருகே அருண் என்பவர் மருத்துவமனை நடத்தி வருகின்றார். இவரிடம் திருவண்ணாமலை மாவட்டம் அரட்டாப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் காலில் ஏற்பட்டுள்ள காயத்திற்கு சிகிச்சை பெறுவதற்காக கடந்த திங்கட்கிழமை சென்றுள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை மீண்டும் அருணிடம் சிகிச்சை பெறுவதற்காக சுரேஷ் சென்றார். அப்போது அவருக்கு அருண் ஊசி போட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து அருண் திடீரென மயங்கியுள்ளார். அவரை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எனினும் வழியிலேயே அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் சுரேஷுக்கு சிகிச்சை அளித்த அருண் போலி மருத்துவர் என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அருணின் மருத்துவமனைக்கு சீல் வைத்து போலீசார் அருணிடம் விசாரித்து வருகின்றனர். மறுபடியும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு வர சொன்னார். போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இன்ஜெக்ஷன் பண்ண உடனே மயக்கம் வந்து பெட்டில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது 7 மணி வரைக்கும் எந்த தகவலும் வீட்டுக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணோம். பண்ணும்போது டாக்டர் எடுத்து மயக்க நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். நாங்கள் இங்கேருந்து போனோடனே ஒன்றுமே இல்லை, மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை, ஜிஹெச்சுக்கு கூட்டின்னு போங்கன்னு சொன்னார். ஜிஹெச்சுக்கு கூட்டின்னு போனோம். அங்கே டாக்டர் பார்த்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு